அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான ஜமாத்தார்களே, நேர்களே, 1446 ஹிஜ்ரி ஆண்டு கடைசி ரமலானுடைய 10 நாட்களிலும் நாங்கள் இருக்கிறோம். இந்த காலப்பகுதியில் லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு இபாதத்துகளில் இரவு காலங்களிலெல்லாம் நாங்கள் ஈடுபடுகிறோம். எனவே இந்த இரவு காலங்களில் நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களில் மிக முக்கியமான ஒரு வணக்கமாக மக்ரிபுடைய தொழுகையையும் இஷாவுடைய தொழுகையையும் ஜமாஅத்தோடு தொழுவது மிக முக்கியமாக இபாதத்தாக காணப்படுகிறது. ஒரு மனிதன் இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இரவெல்லாம் நின்று தொழுகிறார். கியாமுல் லைல் அவருடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு, அவர்களுடைய நெற்றிகள் அங்கே தலை கழுத்து என்று வழிவரும் வரைக்கும் இவ்வாறு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும், 1000 மாதங்கள் இபாதத் செய்த நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறார். உண்மையில் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன புகாரியிலே முஸ்லிமிலும் இருக்கக்கூடிய ஹதீஸின் அடிப்படையில் தான் இருக்கிறது. நபி அவர்கள் இந்த மாதத்தில் கடைசி 10 நாட்களிலும் வேறு நாட்களில் செய்யாத அளவு முயற்சி செய்து வணக்கங்களில் நபி அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் செய்த இபாதத்துக்களை புகாரியிலும் முஸ்லிமிலும் 3 விதமாக சொல்லப்படுகின்றது. ஒன்று, அவர் வேறு நாட்களை விடவும் இபாதத்துகளில் அவர் காட்டிய ஆர்வமும் முயற்சியும், அவருடைய குடும்பத்தாரை அங்கே அதற்காக வேண்டி தயார்படுத்துவது, அதே போன்று அவர் தன்னை முழுமையாக தயாரித்து கொண்டார் என்பதாகவும், அதாவது வஷத்தமே ஜரா, தன்னுடைய ஆடைகளை இறுக கட்டி கொண்டு அதற்காக வேண்டி தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் என்பதாகவும் அங்கே சொல்லப்படுகின்றது. எனவே இது மிக முக்கியமான ஒரு இபாதத். உண்மையில் இந்த 10 நாட்களிலும் அதிகமான வணக்கங்களை செய்து நாங்கள் அல்லாஹ்விடம் நெருக்கத்தையும் அதிகமான நன்மைகளையும் பெற்று 1000 மாதங்கள் விடவும் சிறப்பான அந்த நாளில் இபாதத் செய்வதற்குரிய முயற்சி நாங்கள் செய்யவே வேண்டும். ஆனால் பெரும்பாலும் இந்த முயற்சிகளின் மத்தியில் பொடுபோக்கு செய்யப்படக்கூடிய அல்லது அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை இக்காணொலியின் மூலமாக நான் தொட்டு காட்ட விரும்புகிறேன். அது என்னவென்றால், மிக முக்கியமான இபாதத்தான மக்ரிபுடைய தொழுகையையும் இஷாவுடைய தொழுகையையும் இமாமோடு இணைந்து தொழுவதை விடவும் மிக சிறப்பான எந்த ஒரு செயலும் இந்த நாட்களில் செய்ய முடியாது. ஏனென்றால் மக்ரிபுடைய தொழுகை வருவது அங்கே இரவு ஆரம்பித்ததற்கு பின்னால், இஷாவுடைய தொழுகையும் இரவிலே நடக்கின்றது. ஃபஜ்ருடைய தொழுகை லைலத்துல் கத்ர் எனும் அந்த இரவில் நடப்பதில்லை. இரவு முடிந்தது ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் என்று சொல்லப்படுகின்ற லைலத்துல் கத்ருடைய இரவு ஃபஜ்ருடைய அதான் வரைக்கும் தான். எனவே இந்த குறிப்பிட்ட காலத்தினுள் நாங்கள் செய்யக்கூடிய இந்த கியாமுல் லைலை விடவும் சிறப்பான ஒரு இடம் இமாமோடு இணைந்து மக்ரிபையும் இஷாவையும் தொழுவதில் இருக்கிறது. எனவே நீங்கள் என்னிடம் கேட்டீர்களாயின், லைலத்துல் கத்ருடைய இரவில் செய்யப்படும் இபாதத்துகளில் மிக சிறப்பான இபாதத் எது என்று கேட்டால், அது மக்ரிபுடைய தொழுகையையும் இஷாவுடைய தொழுகையும் இமாமோடு இணைந்து தொழுவது. எனவே அதிகமான நன்மைகளை பெற விரும்பும் நாம் இந்த 2 விடயங்களை, அதிகமான நன்மைகளை பெறுவதற்கு ஆசைப்படும் நாம் இந்த 2 தொழுகைகளையும் இமாமோடு இணைந்து தொழுவதன் மூலமாக கியாமுல் லைலை அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இக்காணொலியின் மூலமாக ஞாபகம் செய்து கொள்கிறேன். வல்லவன் ஹக் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய இந்த புனிதமான நாட்களில் நல்லமல்கள் செய்து 1000 மாதங்களை விட சிறப்பான அந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்கு எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.